ஒரு தடவை நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஏதோ ஒரு படம் பற்றி பேசிக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏனுங்க இந்த இந்த இவர் வந்து இந்த நடிகர் வந்து அம்மா செத்தாலும் அதே எக்ஸ்பிரஷன், பூ கொடுத்த அந்த கேர்ள லவ்னு சொன்னாலும் அதே எக்ஸ்பிரஷன், ஊரை விட்டு ஓடி போனா அதே, யாரோ கொலை பண்ணா எல்லாத்துலயும் ஒரே எக்ஸ்பிரஷன் எப்படின்னு என்ன சொன்னா எனக்கு ரொம்ப எனக்கு என் ஃப்ரெண்டுப்பா எனக்கு நல்லா தெரியும். அதான் எப்படிங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் மகேஷ் பாபு வந்து கலாய்க்கிறாங்க. என்ன அம்மா செத்தாலும் ஆயா செத்தாலும் யாரை செத்தாலும் ஒரே ரியாக்ஷன் தான், கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. இவர் அப்படி என்ன ஆக்டிங் பண்ணி கிழிச்சிட்டாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில், எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நடித்த படத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, காட்டில் வந்து ஒரு படமாக நடிச்சிருப்பார் அந்த பேரன்பு, அவ்வளோதான். இந்த தனி ஒருவன், இந்த 3 படம் தானே. அவர் லைஃப்பில் வேறு ஏதாவது பெரிய படம் தான் இருக்கா? பெரிய படம் ஹிட் எதை கொடுத்துட்டாரா? எனக்கு ஒன்றும் புரியல. அவரோட கலெக்ஷன் என்ன, மகேஷ் பாபோட கலெக்ஷன் என்ன, இவரோட கலெக்ஷன் என்ன, இவர் என்ன சோஷியல் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்காரு? அவர் 5000 குழந்தைங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஃபண்ட் கூட அவர் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காரு? 30 கோடி கொடுத்துக்கிறாரு. கிராமத்தை தத்து எடுத்திருக்காரு. அந்த கிராமத்தில் ரோடு போட்டிருக்காரு, ஸ்கூலை கட்டி கொடுத்துருக்காரு, எல்லா வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பண்ணியிருக்காரு, இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவ்வளோ பெரிய ஆளாக நீ கிடையாது, கலாய்க்கிற அளவுக்குலாம் நீ வர்த்தே கிடையாது. அவர் பேசும்போது பார்த்து பேசணும். இதுக்கு முன்னாடி டிடி கூட இதே கேள்வி தான் கேட்டுச்சு. ஓகே, என்னைக்காவது ஏதாவது ஒரு ஹீரோ பார்த்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஓவராக பண்ணுறாள் இந்த ஹீரோ, இவெல்லாம் ஏன்டா ஹீரோவானா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க? அட 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 ஒரு ஹீரோ இருக்காரு, பழைய ஹீரோ அவர். அவர் எப்படின்னா வந்து அம்மா செத்தாலும் ஒரே மாதிரி நடிப்பார், லவ் வந்தாலும் ஒரே மாதிரி நடிப்பார். ஓவராக நடிக்கணுன்றது இல்லை. பட்டு நீ சொல்கிற அளவுக்கு நீ தகுதியானவன கிடையாது, அது மைண்டில் வச்சுக்கோ. நீ இப்போ நம்ம தமிழில் வந்துட்டு விஜய் எப்படியோ அதனால அவரும் அப்படி. அவரோட ஓப்பனிங் எவ்வளோ மாசாக இருக்கும் தெரியுமா? அவர் அளவுக்கு ரேஞ்செல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பேசும்போது பார்த்து பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்.